नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पादाय कृपपतायने गौरगदामदाय नगर ग्रामदारिणे नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततोर्जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्गाय देग्रं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki ஜாய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. படிக்கிறேன் பாகவத ஹரே பிரார்த்தனை. நான் படிக்கிறேன். சரி. ஏன்னா எனக்கு சரிங்க நெட் மாதாஜி. கிடைக்கப்ப நான் படிக்கிறேன். சரிங்க. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேதை சத்வலா சர்வ சித்தாந்த ரத்னாடியே சர்வ லோகைத்ரு பிரதா சர்வ பாகவத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபோ கல்த்வந்தோதித்தாயே ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம சராய சர்வதா ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதே மத்தே கோபந்தோ மத்சங்கின் மத்குரு மண் மகாதன மத் நிஸ்தாரக மத் பாகிய மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதா என் அதினோச்ச தாகரா ஆனா முஸ்த காசின் மாம் பிரேமனா கிருத் கண்டேய ஸ்ப்ரோ மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் இருந்து கடந்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீ கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திருப்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீபோ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணனின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னிடம் ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றுடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 29 ஸ்லோகம் 35. அர்த்தேஹி அவித்யமானே அபி சம்ஸ்ருதிர் ந நிவர்த்ததே மனசா லிங்க ரூபேன ஸ்வப்னே விசரதோ யதா. படிக்கிட்டாங்க ஹரே மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. சில நேரங்களில் கனவில் நாம் புலியையோ அல்லது பாம்பையோ பார்க்கும் பொழுது மிகவும் துன்பமடைகிறோம். ஆனால் உண்மையில் அங்கு புலியும் இல்லை, பாம்பும் இல்லை. இவ்வாறு நாம் நுண்ணிய வடிவத்தில் சில காட்சிகளை கற்பனை செய்கிறோம். அதனைத் தொடர்ந்து துன்பமடைகிறோம். இத்துன்பங்கள் நாம் கனவிலிருந்து விழித்தெழாதவரை நம்மை விட்டு நீங்காது. பொருளுரை. உயிர் பொருளானவன் நுண்ணுடல், பருவுடல் என்னும் உடல்களிலிருந்து எப்போதும் தனித்தனியே இருக்கிறான் என்று வேதங்கள் குறிப்பிடுகின்றன. இத்துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் பரு உடல்களேயாகும். இது பகவத்கீதையில் 2.14 விளக்கப்பட்டிருக்கின்றது. மாத்திர ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துகதா ஆகமாபாயினோ நித்யாஸ் தாம் ஸ்திதி சஷ்ய பாரத. ஓ குந்தியின் மகனே, நிலையற்ற இன்பத் துன்பங்களின் தோற்றமும் மறைவும் குளிரும் வெம்மையும் போல் தோன்றி மறையும் இயல்புடையன. இவை புலன் உணர்விலிருந்து எழுவதினால், ஓ பரதகுலத் தோன்றலே, அவற்றை ஒருவன் எவ்வித கவலையுமின்றி தாங்கிக் கொள்ள பயிற்சி பெற வேண்டும். கிருஷ்ணர் இவ்வாறு அர்ஜுனனிடம் உடலினால் வரும் துன்பங்கள் அனைத்தும் வந்து போகும் தன்மையுடையவனவென்று அறிவிக்கிறார். அவற்றை பொறுத்து கொள்வது எப்படி என்பதை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். உலக தோற்றமே நமது துன்பங்கள் அனைத்திற்கும் காரணமாகும். நாம் பௌதிக நிலையிலிருந்து ஒரு முறை வெளியேறிவிட்டோம் என்றால் பிறகு துன்பம் அடைவது இல்லை. எனவேதான் ஒரு
ஒருவன் பௌதிகமானவன் அல்லன், உண்மையில் பிரம்மம் ஆவான். அகம் பிரம்மாஸ்மி என்பதையும் அவன் உண்மையில் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வேதங்கள் கட்டளையிடுகின்றன. பிரம்மம் தொடர்பான செயல்கள் எனப்படும் பக்தி தொண்டில் ஈடுபடாது இவற்றை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. உலகியல் நிலைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஒருவன் கிருஷ்ண உணர்வு பெறுதல் வேண்டும். இதுவே இறுதியான கருத்தாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா, நன்றி மாதாஜி. சோ நாம கனவு காண்பது போல இந்த துன்பங்கள் நிஜமா உண்மையிலேயே கிடையாது. ஏன்னா உண்மையில கனவு காணும் போது நம்ம ஒரு புலி துரத்துச்சு அப்படின்னா ரொம்ப பயந்து விறுவிறுத்து வேர்த்து அந்த துன்பத்தை அனுபவிக்கிறத கனவுலயே உணரலாம். அது போலதான் நாம கனவு நிலையில இங்க இருக்கிறோம், சொப்னா நிலையில. சோ இந்த உலகம் உண்மையான உலகம் கிடையாது. இங்கு வரும் துன்பங்களே கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் ஏற்கனவே இதுல இந்த பருவுடல் எடுத்து அதுக்காக தான் வந்திருக்கிறோம். சோ இந்த பரு உடல் மட்டும்தான் துன்பத்தை அனுபவிக்கிறது. இது நோயினால, தலைவலியினால, கேன்சர், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். நீங்க ஒரு கல்லு மேல அடிச்சுக்கிட்டாலும் சரி, அடுத்தவங்க உங்களை அடிச்சாலும் சரி, அது உடலுக்கு ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது. அப்ப மனம் பரம் காரணம். உங்க மனசு எதை துன்பமா நினைக்குது சில சமயங்கள்ல. இப்படி பல பொருட்களினால், அத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக கிளேஷங்களினால நம்மளுக்கு வர்ற துன்பம் வேற. மற்ற துன்பங்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம மனதால் வர்றது. இப்போ ஒரு காரை ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடிச்சிட்டோம் அப்படின்னா, அது காருக்கு வலிக்காது, ஆனா நம்ம மனசுக்கு வலிக்கும். அதே போல யாராவது நம்ம திட்டினாங்க அப்படின்னா உடம்புக்கு வலிக்காது, நம்ம மனசுக்கு வலிக்கும். இப்படியாக நம்மளுடைய சூட்சும பாடி ஒரு பக்கம் துன்பப்படுது அப்படின்னா, ஸ்தூலமான பாடி ஒரு பக்கம் துன்பப்படுது. இதுல எது ஹெவியா இருக்கும் அப்படின்னா, ஸ்தூலமான பாடியில வர்ற துன்பம் தான் அதிகமா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம உடல்ல என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி, இல்ல நாவினால் சுட்டவடு அப்படின்னு திருக்குறளா? வெரி நைஸ். அப்போ தீயினால் சுட்ட புண் கூட ஆறி போயிரும் காலப்போக்குல. அப்போ நம்மளுக்கு அந்த நம்ம ரொம்ப என்கேஜா இருந்தோம்னா, இப்ப சினிமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன வலி இருந்தா கூட தெரியாது. ஒரு செயல்ல இன்வால்வா இருக்கும்போது அந்த வலி நம்மளை விட்டு போயிடும், உடம்பால ஏற்படுற வலி. ஆனா மனசுல ஏற்படுற வலி நம்மளுக்கு நோயை கூட உண்டாக்கக்கூடியது. மனசுல இருக்கிற பாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாரம். அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில ரொம்ப அந்த சூட்சும உடல்ல ஏற்படக்கூடிய அந்த வலி, அதை நோயை உண்டாக்கக்கூடியது. மனசை ரொம்ப தலைகீழா மாத்தக்கூடியது, நம்ம வாழ்க்கையும் தலைகீழா மாத்தக்கூடியது. சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு உலகத்துல. அந்த எந்த வடிவுல இருக்கு அப்படின்னு நம்ம அதை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு பொறாமை வடிவுல இருக்கும், ஆசை வடிவத்தில் இருக்கும், பேராசை வடிவத்தில் இருக்கும், குரோதம் கோபத்தின் வடிவத்தில் இருக்கும். இப்படியாக அந்த சூட்சும மனதுல இருக்கிற அந்த பாரம் தான் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். நம்ம வெளிப்புறமா நிறைய பணம் இல்லைன்னு சில பேருக்கு கவலை இருக்கலாம், ஆனா அதெல்லாம் பெரிய கவலை இல்லை. ஆனா இருக்கிற கவலையிலேயே பெரிய கவலை எதுன்னா நம் பகவானை மறந்திருப்பது. ஆனா இது யாருக்குமே புரியறது இல்லை. ஏன்னா இது சூட்சுமமானது, மனம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா மனம் அங்கீகரிக்கணும், பகவான் அங்கீகரிக்கணும். ஸ்ரத்தா, முதல்ல நம்பிக்கை, பகவான் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி படிப்படியாக நம்ம மேல ஏறும்போதுதான் அந்த நிலைமை நம்மளுக்கு தெரியும். அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறத நம்ம உணர முடியும். நானும் ஒரு பிரம்மன். பிரம்மன் அப்படின்னா பகவானை போல அல்ல, பகவானோட ஒரு பார்ட் அண்ட் பார்சல் அப்படிங்கறத உணர முடியும். இப்படியாக பிரம்மம் தொடர்பான செயல்கள் எனப்படும் பக்தி தொண்டுல ஈடுபடாது. பிரம்மம் அப்படின்னா பரபிரம்மம். நாமெல்லாம் ஒரு குட்டி குட்டி பிரம்மம் தான், ஆத்மாக்கள் கூட பிரம்மம் தான். ஆனா பரபிரம்மம் வேற. அது பரமாத்மா, எல்லா ஆத்மாக்களுக்கும் உயர்ந்த ஆத்மா, உயர்ந்த ஆத்மா. அப்போ அந்த பரபிரமத்தை அறிந்து அவருக்கு பக்தி தொண்டில் ஈடுபடாதவரை நம்ம இந்த உலகில எப்படி இருக்கோம், ஏன் இருக்கோம், எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒருத்தருக்குமே புரியாது. பைத்தியக்காரங்க மாதிரி கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த உலகியல் நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வு பெற வேண்டும். இதுதான் இறுதியான கருத்து, இறுதியான தீர்ப்பு. இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஹரே கிருஷ்ணா. அதுக்கு அடுத்தது ஸ்லோகம் 36, 37.
अदात्मनो अर्थबोधस्यतो अनर्थपरम्परा संसृतिस्तत् व्यवच्छेदो भक्त्या परमया कौरौ वासुदेवे भगवती भक्तियोग समाहितः सतरीचीनेन वैराग्यं ज्ञानं च जनयिष्यति. நான் ஹரே படிக்க கிருஷ்ணாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் படிங்க. மாதாஜி. மொழிபெயர்ப்பு உரை வழங்கியவர் தெய்வத்திராஷா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதைக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பில் கிடந்து உழலச் செய்யும் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே ஒரு உயிர் பொருளின் உண்மையான விருப்பமாக இருக்கிறது. இதற்கு ஒரே வழி முழுமுதற் கடவுளை அவரது அடியவரின் மூலம் சரணடைவதே ஆகும். முழுமுதற் கடவுளாய வாசுதேவருக்கு பக்தி தொண்டு செய்யாமல் ஒருவனால் உலகிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறவும் முடியாது. அவனால் உண்மை ஞானத்தை வெளிப்படுத்தவும் முடியாது. பொருளுரை. செயற்கையான பௌதிக நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இதுவே வழிமுறை ஆகும். இதற்கு ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வு பெற்ற முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவரின் பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுவதே ஆகும். ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கே முயற்சி செய்கின்றனர். மேலும் இம்மகிழ்ச்சியினை அடைவதற்குரிய செயல்முறையே தன்னலம் எனப்படும். துரதிஷ்ட தீவினை வைத்தால் உலகினுள் வீழ்ந்து கிடக்கும் கட்டுண்ட ஆத்மாவிற்கு தனது தன்னலத்தின் இறுதி லட்சியமாக இருப்பவர் வாசுதேவர் என்பது தெரியாது. சம்ஸ்கிருதி அல்லது உலகத் தோற்றம் மாயையான உடற்கருத்துடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்குகிறது. இக்கருத்தின் அடிப்படையில் பல தேவையற்ற விஷயங்கள் உருவாகின்றன. அனத்தஸ். இது தேவையற்ற விஷயங்கள் உண்மையில் பல்வேறு வகையான புலனுகர்ச்சிகளுக்குரிய மன ஆசைகளே ஆகும். இதனால் ஒருவன் உலகில் பல்வேறு வகையான உடல்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஒருவன் முதலில் செய்ய வேண்டிய தன் மனதை கட்டுப்படுத்துவதே ஆகும். இவ்வாறு கட்டுப்படுத்தப்படும் பொழுது மனதில் உள்ள ஆசைகள் தூய்மையடைகின்றன. இச்செயல்முறை நாரத பஞ்சாரத்திற்கு கிருஷ்ணா சர்வோபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மனதினை ஒருவன் தூய்மை செய்யவில்லை என்றால் உலக நிலையிலிருந்து விடுதலை பெறுவது என்று கேள்விக்கு இடமில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.7.6 இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அனர்தோம் வசமம் சாட்சாத் பக்தி யோகம் அதோசதிரே யோகஸ் யஜானந்தோ வித்வாம்ஸ் சக்ரே சாத்வத சங்கீதாம். உயிர்பொருள் தான் அனுபவிக்கும் அளவுக்கு அதிகமான துன்பங்களை பக்தி தொண்டு தொடர்புடைய செயல்முறையினால் நேரடியாக தனித்துக் கொள்ள முடியும். ஆனால் மக்கள் கூட்டம் இதனை அறிவதில்லை. ஆகையினால் கல்வி சிறந்த வியாசதேவர் முழுமை பொருளுடன் தொடர்புடைய இந்த வேத இலக்கியத்தை தோற்றுவித்தார். அனத்தஸ் எனப்படும் தேவையற்ற விஷயங்கள் ஒரு உடல் வாழ்விலிருந்து மற்றொரு உடல் வாழ்விற்கு இறங்கி வருகின்றன. இச்சிறையிலிருந்து விடுதலை பெற ஒருவன் முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். இது தொடர்பான குரு என்னும் சொல்லை கனமான அல்லது மிக உயர்ந்த என்று மொழிபெயர்க்கலாம். குரு என்றால் ஆன்மீக குரு என்று கூறலாம். சில ஸ்ரீமதேவர் தன் மைந்தர்களிடம் குரு நா சியாத் நா மோட்சேத் யா சமுவேத மிருத்தியும் என்று அறிவுறுத்துகிறார். இதன் பொருள் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து தனது சீடனை வெளியேற்ற இயலாதவர் ஆன்மீக குரு என்னும் பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாகும். உலகத் தோற்றம் என்பது உண்மையில் பல்வேறு வகையான பலன் தரும் செயல்களின் செயல் மற்றும் எதிர் செயல்கள் என்னும் சங்கிலி தொடர்பினால் ஏற்படுகிறது. இதுவே பிறப்பு இறப்பிற்குரிய காரணமாகும். ஒருவன் தன்னை வாசுதேவன் பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவதன் மூலமே இம்முறையினை மாற்ற முடியும். பக்தி எனப்படுவது பகவான் வாசுதேவரின் தொண்டிற்காக செய்யப்படும் செயல்களாகும். பகவான் வாசுதேவரே பரமபுருஷர். ஆதலினால் ஒருவன் அவரது தொண்டில் மட்டுமே ஈடுபட வேண்டுமே சிறு தேவர்களின் தொண்டில் ஈடுபடக்கூடாது. பக்தி தொண்டு அறிமுக நிலையிலிருந்து ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றும் நிலையிலிருந்து தொடங்குகிறது. அது பகவானின் அன்பு தொண்டின் தன்னார்வத்துடன் ஈடுபடும் நிலை வரை விரிவடைகிறது. ஒருவன் வாசுதேவரின் பக்தி தொண்டில் சரியாக முன்னேறும் பொழுது ஒருவன் தனது உடலுக்குரிய தொண்டிலிருந்து முற்றிலும் பற்றற்று விடுகின்றான். உடலே வாழ்வில் அவனுக்கு நியமிக்கப்பட்டுள்ள நிலையாகும். முற்றிலும் பற்றறுத்த பிறகு ஒருவன் உண்மை ஞானமுடையவனாகவும் பகவான் வாசுதேவரின் தொண்டில் மிகச்சரியாக ஈடுபடுகின்றவனாகவும் மாறுகின்றான். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறுகிறார், ஜீவரே சொரூப ஹய கிருஷ்ணேர நித்தியதாச என்று. ஒவ்வொரு உயிர்பொருளும் அவனது உண்மை நிலையில் பகவான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டனே ஆவான். ஒருவன் பகவான் வாசுதேவரின் தொண்டில் ஆட்பட்டவன் அவன் தனது இயல்பான உண்மை நிலையினை அடைகிறான். இந்நிலையை விடுதலை நிலை என்று அழைக்கப்படுகிறது. முக்திர் ஹித்வான் யதாரூபம் சொரூபேன யவஸ்துதி. விடுதலை பெற்ற நிலையில் ஒருவன் தனது உண்மையான கிருஷ்ண உணர்வு நிலையில் இருக்கின்றான். தொண்டு என்னும் பெயரில் செய்யப்படும் சமுதாய தொண்டு, தேசத்தொண்டு, இனத்தொண்டு, நாய் தொண்டு, மோட்டார் வாகன தொண்டு போன்று நான் எனது என்னும் மாயையின் கீழ் செய்யப்படும்
பொய்மை தொண்டுகள் அனைத்தையும் ஒருவன் விட்டு விடுகின்றான். 2ஆம் அத்தியாயம் முதல் காண்டத்தில் இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது. வாசுதேவ பகவதி பக்தியோக பிரயோஜிதக ஜனயரி ஆசு வைராக்கியம் ஞானம் சாயத் அகைத்துகம். முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதனால் ஒருவன் அளவற்ற ஞானம் பெறுவதோடு இவ்வுலக பற்றினையும் துறக்கின்றான். இவ்வாறு ஒருவன் வாசுதேவரின் பக்தி தொண்டில் மன ஆசை, மனயூகம், பலன் தரும் செயல் போன்றவையெல்லாம் இன்றி ஈடுபட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சுழலில் கடந்து உழலச் செய்யும் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும். இதுதான் உண்மையான விருப்பமாக இருக்கணும் நம்மளுக்கு. அதாவது அறியாமை அப்படிங்கிற அந்த மாயாவோட இல்யூஷன் எனர்ஜினால நம்ம கட்டி வைக்கப்படுகிறோம். அப்ப நம்மளுக்கு உண்மை எது பொய் எதுன்னு புலப்படாம பொய்ய உண்மையா நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு சுழல்ல நான் எனது அப்படிங்கிற மோகம், அகம், அமைதி அதுல ஈடுபட்டு இருக்கோம். இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, முழுமுதற் கடவுளுடைய அடியவர்களை சரணடைவது. குரு, சாது, சாஸ்திரா. சோ ஒரு சாதுவையோ அல்லது குருவையோ நாடும்போது நம்மளுக்கு சாஸ்திரங்கள் அவங்க மூலமா கண்டிப்பா தெரிய வரும். சாஸ்திரங்களை நாம நேரடியா அணுக முடியாது. குரு, சாது, அதுக்கப்புறம் தான் சாஸ்திரா. சோ சாஸ்திரம் நாம எடுத்து படிச்சுட்டு குரு, சாது, சாஸ்திரா இந்த ஆப்ஷன்ல நான் சாஸ்திராக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க, குரு தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு. ஏன்னா குருவுக்கு கீழே இருக்கிற அடியவர்கள், அடியவருக்கு அடியவர், அடியவருக்கு அடியவர்னு வரும்போது அவருடைய சீடர்களை, இப்ப குருவை நீங்க நேரடியா அணுக முடியாது. அதனாலதான் இது லைனா வந்திருக்கு. குரு, சாது, அப்புறம் சாஸ்திரா. குருவின் வழியாக வரும் அந்த சாதுக்களை, தூய பக்தர்களை அணுகி அதுக்கப்புறம் அவங்க மூலமா சாஸ்திரங்களை அறியணும். சாஸ்திரம் எனக்கு கிடைச்சிருச்சு, பாகவதம் கிடைச்சிருச்சு, பகவத்கீதை படிச்சிருக்கு, நானே படிச்சுக்கிறேன், நீங்களாம் எதுக்கு அப்படின்னு நிராகரிக்க கூடாது. சோ சரணடையணும் அவங்கள. தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தேக்ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனக அப்படின்னு. சோ முழுமுதற் கடவுளாக வாசுதேவருக்கு பக்தி தொண்டு செய்யாமல் ஒருவன் இங்க விடுதலை பெற முடியாது. சோ இந்த ஒரே லைன் தான், ஆனா இதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. நாம விடுதலை பெறணும். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. அறம், பொருள், இன்பம், வீடு பேரு. அந்த மோக்ஷ வீடு பேரு ரெண்டும் ஒண்ணுதான். சோ அதுக்கு ஒரே ஒரு வழி, சிம்பிள், ஒரே சென்டென்ஸ். விடுதலைக்குரிய வரி என்ன? நாம முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அது யார் மூலமா? குரு, சாது, சாஸ்திரம் மூலமா. சோ இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான். ஆனா இத நாம படிச்சுட்டே இருக்கிறோம். ஏன்னா எவ்வளவு விளக்கங்கள், எவ்வளவு நம்மளோட மனசுல இருக்கிற அகங்காரம், பொய் அகங்காரம், அது இன்னும் போக மாட்டேங்குது. படிக்கிறதெல்லாம் ஒரு லைன் தான், ஒரே லைன்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா செயல்படுத்த முடியுதான் கேட்டா இல்ல. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்மளுடைய அந்த வாசனா. இதயத்தில் இருக்கிற அழுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் திருப்ப நம்ம பாகவதம் படிக்கிறோம். பிரம்மதேவர் 4 ஸ்லோகத்துல படிச்ச பாகவதத்தை நாம 17,000 ஸ்லோகங்கள், 18,000 ஸ்லோகங்கள்ல நாம படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு அது புரிய மாட்டேங்குது. சோ பாகவதம் படிக்கிறப்ப புரியுது. ஆனா கொஞ்சம் பாகவதத்தை விட்டு வெளியில போனா 10 நிமிஷத்துல மறுபடியும் பழையபடி குரங்கு மரத்து மேல ஏறுற மாதிரி, தாவர மாதிரி தாவிட்டே இருக்கு. சோ முருங்கை மரத்து மேல மறுபடியும் பேய் ஏறுற மாதிரி. ஓ பொருள் ரிலேஷன்ல பிரபாதர் என்ன சொல்றாருன்னா, செயற்கையான பௌதிக நிலையிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்ன அப்படின்னா, ஏன்னா செயற்கையா தான் இப்ப செயல்படுறோம். காலால நடக்கிறது இயற்கை, நாம பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றது இயற்கை. ஆனா என்னுடைய புலன்களுக்கு, தேகாபிமானத்தின் காரணத்தினால என்னுடைய புலன்களுக்கு நான் செய்யும் அனைத்து செயல்களும் செயற்கையானது. ஏன்னா செயற்கையா ஒண்ணுல நாம இன்பம் அடைய முடியாது. அதுதான் நாம அஸ்வத்த மரம், தலைகீழான மரத்துல பார்த்தோம். அந்த நிழல்ல நாம எதுவுமே பண்ண முடியாது. உண்மையான பொருளுக்கு தான் வேல்யூ. அப்போ நாம இருக்கிறோம், நம்ம நிழல் இருக்குது அப்படின்னா, என்னோட நிழலை யாராவது அடிச்சாங்கன்னா எனக்கு வழி தெரியாது. சோ அந்த நிழல் கூட பேசினாங்கன்னா அதுக்கு ஒண்ணும் புரியாது, எங்கிட்ட பேசினாதான் தெரியும். அது போல பௌதிக உலகமானது நிழல் மாதிரி, ஆன்மீக உலகம் தான் உண்மையானது.
அப்போ இது இப்படியாக நாம் மாயினால மயக்கப்பட்டு பொய் தோற்றத்தில் வாழ்ந்து கொண்டு எனது உனது அப்படின்னு இங்க இருக்கு. எல்லாருமே நாடகம் நடிகர்கள். எனக்கு ஒரு பெண் வேடம், உனக்கு ஒரு ஆண் வேடம், உனக்கு ஒரு வயதான வேடம், உனக்கு குழந்தை வேடம், இப்படியாக அந்த வேடங்கள் மாறிட்டே வரும். சோ அத வந்து எனக்கு இந்த வேடம் தான் உண்மை. ஒரு நாடக நடிகன் அவன் வந்து நாடகத்தை முடிக்கணும், எப்படியாவது முடிச்சுட்டு உண்மை நிலைக்கு வரணும். ஆனா நம்ம நாடகத்திலேயே இருக்கிறோம், அதேலயே ஊறி போயிட்டோம். சோ ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் நாம இங்க முயற்சி பண்றோம். ஆனா இந்த மகிழ்ச்சியுடைய அடைவதற்கு செயல்முறையே தன்னலம். சோ சுயநலத்தினால நாம இதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். துரதிர்ஷ்ட தீவினை வயத்தால் உலகினுள் விழுந்து கிடக்கும் கட்டுண்ட ஆத்மாவுக்கு தனது தன்னலத்தின் இறுதி லட்சியமாக இருப்பவர் வாசுதேவர் என்பது தெரியாது. ஏன்னா நம்மளோட லட்சியம் என்னவாக இருந்தாலும் அதுக்கு துணை புரிபவர் வாசுதேவர். இதயத்துல வந்து பரமாத்மாவாக இருந்து நம்மளுக்கு அனுமதி கொடுக்கிறார். இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ அதற்கும் அவர் தான் இருக்கிறார். மோசமான ஆசைகள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு அவரை விட்டு பிரிந்து அனுபவிக்குங்கிற நிலை, நாம இப்ப இருக்கிற அந்த நிலையில கூட பகவான அனுமதிச்சாதான் நம்மளுக்கு இத திருப்தி பண்ண முடியும். ஒரே செகண்ட் மாத்தி. ஹரே கிருஷ்ணா. சாரிங்க மாதாஜி. அப்போ உலகத் தோற்றம் மாயையான உட்கருத்துடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்குகிறது, உடல் கருத்துடைய வாழ்க்கையிலிருந்து. சோ நாம் என்ன நினைக்கிறோம்னா, எனது உடல், எனது பெயர், எனது வீடு, எனது நாடு, எனது மொழி, எனது இனம், இப்படியான கருத்திலிருந்து அது தொடங்குது. இதுல பல தேவையற்ற விஷயங்கள் உருவாகுது. அனர்த்த ஸ்பஸ்மம் சாக்ஷாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே. அதை எப்படி நாம அந்த துன்பத்துல இருந்து விடுபட முடியும் அப்படின்னா, அதை நேரடியா தணிச்சுக்கலாம் பக்தி யோகத்தின் மூலமா. ஆனா மக்கள் வந்து இதை அறியவில்லை. மக்கள் கூட்டம் எல்லாருக்குமே கவலை கவலை கவலைன்னு, வீண் கவலை. அதை எடுத்துக்கிட்டு தோல்ல போட்டுட்டு, வேண்டாப்பா இறக்கி வையி, ரொம்ப ஈஸி, இப்படி தூக்கி இப்படி கீழே வை அப்படின்னா, இல்ல இல்ல அதை நான் சுமந்துட்டு தான் இருப்பேன். சோ உங்க வீட்டுல நிறைய காய்கறி எல்லாம் அறுப்பீங்க, நிறைய குப்பைகள் வரும். அந்த குப்பையெல்லாம் ஒரு டஸ்ட்பின்ல போடுவீங்க. அதை தூக்கிட்டு தோல் மேல போட்டுட்டு, எனக்கு ரொம்ப எங்க நாத்தம் வருது, ரொம்ப துர்நாற்றம் வருது, என்னால முடியலன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? நீ தூக்கி கீழே வச்சிருப்பா, நீ தள்ளி நின்னுக்கோ, அத வெளியில வச்சுக்கிட்டு, வீட்டுக்கு வெளியில வச்சுக்கிட்டு நீ போயிரு அப்படின்னா, இல்ல நான் தூக்கிட்டு தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சு மக்கள் எல்லாம் அந்த துன்பத்துலதான் போய் நிப்பேன் அப்படின்னு எல்லாம் பிடிவாதமாக அதற்குரிய செயலையே பண்ணிட்டு இருந்தா எத்தனை பேர் வந்தா நம்மளை காப்பாற்ற முடியும்? சில பிரபுபாதர் இல்ல, ஆச்சாரியர்கள், அதற்கு முந்தைய ஆச்சாரியர்கள் எத்தனை பேர் வந்தாலும் 95% மக்கள் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கும்போது அவங்களால என்ன செய்ய முடியும்? ஏன்னா தனிப்பட்ட சுதந்திரத்துல பகவானே தலையிட முடியாத போது சில பிரபுபாதர் லட்சக்கணக்கானவர் அப்படியும் கூட காப்பாத்தினார். இன்னைக்கெல்லாம் நாம இத படிக்கிறோம் அப்படின்னா அவருடைய கருணையினாலதான். சோ நாரத பஞ்சாத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, சர்வோபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம். இப்ப மனதை ஒருவன் தூய்மை செய்யவில்லை என்றில் உலக நிலையிலிருந்து விடுதலை பெறுவதுங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. இப்படித்தான் நாம குப்பைய வந்து நான் தூக்கிட்டே இருப்பேன், ஆனா நம்ம அது தெரியாம குப்பைதான் அந்த துர்நாற்றமா இருக்குன்னு தெரியாம தூக்கிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? அது போல நம் மனமானது பலவிதமான ஆசைகள், கோபம், மோகம், பொறாமை போன்ற பலவித சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. அதையெல்லாம் விடுத்துருங்க, பகவான சரணடைங்க, தானா போயிடும் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றார். சோ இது வந்து ஒரு பெரிய சிறை, மகா சிறை. அதுக்குள்ள குட்டி குட்டி சிறை இருக்கு. குடும்பம் என்னும் சிறை, அப்புறம் கவர்மெண்ட் வச்சிருக்கிற சிறை, இப்படியாக நிறைய சிறை இருக்கு. இச்சிறையிலிருந்து விடுதலை பெற ஒருவன் முழுமுதற் கடவுளாகிய பகவான் வாசுதேவர் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் வந்து குரு அப்படின்னா அதுக்கு பேரு மீனிங் என்னன்னா கனமான, மிக உயர்ந்த. குரு அப்படின்னா ஸ்ட்ராங், எதுல? நம்மளை எல்லாம் விடுவிக்க கூடியதுல. அதனாலதான் நம்ம பாகவத்துல ஒரு ஸ்லோகத்துல பார்க்கலாம், குரு ந சஷாத் ஸ்வஜனோ ந சஷாத் பிதா ந சஷாத்
ஜனனி ந ஷஷ்யாத் தெய்வம் ந தத்ஸ்யான் ந பதி சத்ஸ்யான் ந மோஷயேத் யஹ சமுபேத மிருத்யும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல ஒரு குருவோ அல்லது பிதா அப்படிங்கக்கூடிய ஒரு தாயோ தந்தையோ இல்ல ஒரு தெய்வம் நச்சஸ்யாத் அப்படின்னா நாம் வணங்கும் தேவர்களோ நம்மளுக்கு விஷ்ணு பக்தியை கிருஷ்ண பக்தியை கொடுக்கவில்லை என்றால் அவர் குருவும் இல்லை, வணங்கும் தேவர்களும் அல்ல, அவர் தாயோ தந்தையோ கிடையாது. தாயோ தந்தையோ அப்படின்னா சும்மா பன்றி நாய் மாதிரி குட்டி பெத்துக்கிறது இல்ல. இப்ப அந்த ஆத்மாக்களை உடல் கொடுத்து அனுப்புறார் அப்படின்னா நான் ஒரு தந்தையாக தாயாக அந்த குழந்தைக்கு அந்த ஆத்மாவிற்கு நான் எவ்வாறு பிரம்மத்தை அறிய அந்த கல்வியை கொடுப்பது, வேத கல்வியை கொடுப்பது, பிரம்மத்தை பற்றிய அறிவு கொடுப்பது, எப்படி பேக் டு காடட் ஆன்மீக உலகுக்கு போய் சேரணும் அந்த ஆத்மான்னு நான் வழிகாட்டணும். இல்லைன்னா நான் வெறும் தாய் கிடையாது, தந்தை கிடையாது, குருவும் கிடையாது, வணங்கும் தேவர்களும் கிடையாது. அப்ப ஆன்மீக உலகத்திற்கு திருப்பி அனுப்புறதுக்காகத்தான் நம்மளை தாயா வச்சிருக்கார், தந்தையா வச்சிருக்கார். அதை விட்டுட்டு ஏடிஎம் மிஷின் மாதிரி நீ என்ஜினியரிங் படி, டாக்டர் படி, நீ பிஸ்னஸ் பண்ணு, காசை கொட்டு அப்படிங்கிறது இல்ல தாய் தந்தையரோட கடமை. ஏன்னா இந்த காலத்துல அதுதான் நடக்குது. ரொம்ப 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து படிக்க வச்சா அது ஒரு பெருமை. அது எந்த மாதிரி படிப்பு? ஆன்மீக படிப்பு கிடையாது, பௌதிக படிப்பு. சோ நேத்து கூட மகராஜ் கிளாஸ்ல சொன்னாரு, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்களா தெரியல, அதுல நியூஸ் வந்துதான் எனக்கு தெரியல. அது ஒரு பையன் ஒரு மலை உச்சியில நின்னுட்டு, ஸ்கூல்ல டாப்பர், மலை உச்சியில நின்னுட்டு எனக்கு செல்போன் மொபைல் போன் வாங்கி தரல அப்படின்னு சொல்லி அவன் கீழே குதிச்சுட்டானான். குதிக்கும் போது அவங்க அப்பா கையை பிடிச்சு, வேண்டாம் நான் வாங்கி தர்றேன், நீ வந்துருன்னு கெஞ்சிருக்காரு. 1/2 மணி நேரமா இந்த போராட்டம் நடந்திருக்கு, 1/2 மணி நேரத்துக்கு மேலவா. ஆனா இந்த பையன் அவங்க கீழே குதிக்கும் போது அவங்க அப்பா கையை பிடிச்சிருக்காரு, அவரையும் இழுத்துட்டு போயிட்டான். 2 பேரும் ஸ்பாட் அவுட், மலையில இருந்து விழுந்து. கூட அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா இந்த 2 பேரும் இறந்ததை பார்த்து அவங்களால தாங்க முடியாம அவங்களும் கீழே குதிச்சுட்டாங்க. இதுதான் வாழ்க்கை இன்னைக்கு. சோ கிளாஸ்ல டாப்பரா இருக்கிறவன் புத்தியில லோவரா இருக்கிறான். சோ இது எல்லாம் எந்த மாதிரி புத்தி அவங்க குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. நீ நல்லா படிக்கிற அப்படிங்கிற ஒரு தகுதி எதுக்கு? இது அதாவது மன ரீதியா அவன் எதுக்குமே தயார் இல்லை. சோ அந்த எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்றது, உலகத்துல எதுக்காக வந்தோம், உலகத்துல என்ன செயல் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதே தெரியாம நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பௌதிக படிப்பைத்தான் மிக உயர்ந்த சொத்தா கருதுறாங்க, பௌதிக செல்வத்தை மிக உயர்ந்த சொத்தா கருதுறாங்க. ஆனா ஆன்மீகம்தான் உண்மையான சொத்துங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம அறியாமையில இன்னும் உழன்று கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த நாலேஜ் அடுத்தவங்களுக்கு சொல்றவங்க மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். அவங்கதான் எனக்கு பிரியமானவங்கன்னு சொல்றார். இந்த ரகசியத்தை இதம் பரமம் குஹ்யம் அப்படின்னு இந்த ரகசியத்தை யார் ஒருவர் சொல்றாங்களோ, ஏன்னா எல்லாருமே அறியாமையில உழன்று கொண்டிருக்கிறவங்கள அறிவு கொடுத்து உண்மையான பாதைக்கு திருப்பி விடுறதுதான் பக்தர்களோட வேலை. அதுதான் மிகப்பெரிய தானம். சோ பக்தி எனப்படுவது பகவான் வாசுதேவரின் தொண்டிற்காக செய்யப்படும் செயல்கள். அதாவது ரொம்ப சிம்பிள், ரொம்ப அதை கிரிட்டிக்கல் ஆக்கிக்கிறாங்க. பக்தி அப்படின்னா வெறும் சடங்குகளை மட்டும் பேசுவாங்க. நீங்க சில சமயம் சில கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா பயப்படுத்தி விட்டுருவாங்க. வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் இல்லை. முதல்ல ஆரம்ப நிலையில அதெல்லாம் கட்டாயமே கிடையாது. அவங்களா விட்டா விடலாம், அதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா யாரையும் விட சொல்ல முடியாது. ஏன்னா ஏமாத்தலாம். அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள அவங்க ஏமாத்தினாங்கன்னா அது வெளிப்புற செயலா மாறிடும். ஆனா உள்ளபூர்வமாக செய்யற பக்தி அப்படிங்கிறது பகவானுடன் தொடர்பு கொள்ளுவது. சில சமயங்கள் வெளிப்புறமாக அவங்க என்ன செஞ்சாலுமே, இப்போ புண்டரீக வித்யாநிதி அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த குழாய் வச்சு புகை ஊதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புகைப்பிடிக்கிறது. அவர் பெரிய ஜமீன்தார். ஆனா அவரோட வெளிப்புற தோற்றத்தை ரொம்ப ஆடம்பரமான பங்களா, திரைச்சீலைகள்லாம், பட்டுச்சீலைகள், பெரிய பெரிய இருக்கைகள், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க போன கதாதர் பண்டிட்
இவர் கூப்பிட்டாரு. யாருன்னா ஸ்ரீவாஸ் பண்டிதரா கூட யாரோ கூப்பிட்டுட்டு போவாங்க. அவர் வந்து தப்பா நினைச்சிட்டு எதுக்காக இந்த இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட எல்லாம் என்னை கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு நினைச்சிட்டாரு மனசுல. அவருடைய மன உள்ளத்துல என்ன எண்ணங்கள் ஓடுறதுன்னு கவனிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, கூட்டிட்டு போனவர் பாகவதத்திலிருந்து ஒரு பாடலை பாடினார். பாடின உடனே புண்டரீக வித்யாநிதி எழுந்து பரவசத்துல ஆட ஆரம்பிச்சிட்டார். அப்படியே அவர் ஆடின ஆட்டம் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பில்லோ எல்லாம் தூக்கி வீசுறாரு, அதுல எல்லாம் இருந்து பஞ்சு பறக்குது, கண்கள்ல தண்ணீர் வருது. அப்போ கதாதர் பண்டிட் நினைச்சார், ஓ வெளிப்புறமா நான் பார்த்து ஏமாந்துட்டேன். ஸோ வெளிப்புற செயல்களை வைத்து ஒரு பக்தனை நாம எடை போடக்கூடாது. ஏன்னா உள்ளத்துல அவங்க பகவான் கூட எவ்வளவு அதிகமான தொடர்புல இருக்காங்க, அதுதான் உண்மை நிலை. நான் வந்து பாகவதம் பேசுறதுனாலயோ ஸ்லோகங்கள் சொல்றதுனாலயோ உயர்ந்த பக்தன் ஆயிட முடியாது. அதெல்லாம் வந்து அறிவை விருத்தி செஞ்சுக்கிறது வேற, பக்தி பண்றது வேற. சோ பக்தி தொண்டு அப்படிங்கிறது பகவானுடன் இணைவது. அப்போ உள்ளத்தால நான் எப்பவும் இணைஞ்சிருந்தேன்னா அந்த பக்தி மேன்மையான பக்தி. வெளிப்புறமான செயல்கள்ல நான் நிறைய சடங்குகளை பண்ணிட்டு உள்ளத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னா அது வெளிப்புறமாவே ஒன்றும் இல்லை, அது பக்தியே இல்லை. உள்ளமே கோயில். அந்த உள்ளத்துல பகவான் இல்லை அப்படின்னா அது வெறும் ஜடம். வெளிப்புறமா நான் என்ன வேஷம் போட்டாலும் அதெல்லாம் செல்லாது. அப்போ பகவானுக்கு பக்தி பண்றது அப்படிங்கிறது அன்பு தொண்டு. நாம் பகவான் கூட எவ்வளவு இணைஞ்சிருக்கோம், பகவானுக்காக எவ்வளவு தியாகம் பண்றோம், நம்மளோட நேரத்தை, நம்மளோட உழைப்பை, நம்மளோட எண்ணங்களை, நம்மளுடைய பேச்சை, நம்மளுடைய கேட்கும் திறனை, இப்படியாக நாம எவ்வளவு மதிப்பீடு பண்ணலாம். சோ எது செஞ்சாலும் பகவானுக்காகவே செய்யறது. பேசுறேன்னா பகவானை பத்தி பேசணும், கேட்கறேன்னா பகவானை பத்தி கேட்கணும், செய்யறேன்னா பகவானுக்காக செய்யணும். இப்படி எல்லா விதத்திலையும் நாம வந்து ஒரு விஷயத்துல மட்டும் அதை இடப்படக்கூடாது. அப்படியே இடப்பட்டாலும் கேட்கறதுலயே நிறைய நேரம் ஈடுபட்டாலும் கூட அந்த ஒரு விஷயமே போதும். ஆனா எல்லாருக்குமே ஒரு விஷயம் பிடிக்காது. வெறும் சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுங்க, சாம்பார் வேண்டாம், ரசம் வேண்டாம், பொரியல் வேண்டாம்னா பிடிக்காது. அப்ப எல்லாமே அறுசுவையும் சேர்த்திக்கிறோம் இல்லையா? அது மாதிரி பகவானுக்கு நீங்க எப்படி வேணா சுவையாக தொண்டு செய்யலாம். சிலருக்கு கேட்க பிடிக்கும், சிலருக்கு செய்ய பிடிக்கும், சிலருக்கு பாட பிடிக்கும். எவ்வளவோ இருக்கு நம்மளுக்கு பகவானுக்கு செய்யறதுக்கு. சோ பகவான் அன்பு தொண்டில் தன்னார்வத்துடன் ஈடுபடும் நிலை வரை வந்து பக்தி தொண்டு விரிவடைகிறது. ஒருவன் வாசுதேவரின் பக்தி தொண்டில் சரியாக முன்னேறும் பொழுது ஒருவன் தனது உடலுக்குரிய தொண்டிலிருந்து முற்றிலும் பற்றறுத்து விடுகிறான். சோ உடலை பத்தி நினைக்கவே அவனுக்கு நேரம் இருக்காது. நாம வந்து மற்ற செயல்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போயிடுவான். பற்று அறுத்து விடும். வேற இதுல பற்று போயிரும், தன்னாலேயே போயிடும். இதெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வர்றது கிடையாது. நான் அதை பண்ணக்கூடாது, இது போய் பேசக்கூடாது, நான் வந்து டிவி பார்க்க கூடாது, நாடகம் பார்க்க, அவனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே வேண்டியதில்லை. அவனுக்கா அந்த சுவையெல்லாம் போயிடும். உயர்ந்த சுவை கிடைக்கும் போது தாழ்ந்த சுவை தன்னால போயிடும். விஷயாவினி வர்த்தந்தே நிராகரஸ்ய தேகினக ரசவர்ச்சம் ரசோ அப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு. சோ உயர்ந்த சுவை கிடைச்சிருச்சுன்னா யாரும் தாழ்ந்த சுவைக்கு போகவே மாட்டாங்க. ஸோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா ஒரு ரோட்டோரத்துல ஒரு அருவருப்பான ஒரு மோசமான நிலையில ஈயெல்லாம் வைக்கிற பண்டத்து மேல உங்களுக்கு ஆசை வராது. அது போல பகவானோட பிரசாதம் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு வேற எதுவுமே பிடிக்காது. சோ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஜீவேர ஸ்வரூபகய கிருஷ்ணேர நித்யதாஸ். ஒவ்வொரு உயிர்ப்பொள்ளும் அவனது உண்மை நிலையில் பகவான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன். ஒருவன் பகவான் வாசுதேவரின் தொண்டில் ஆட்பட்டவனானால் அவன் தனது இயல்பான உண்மை நிலையினை அடைவான். இந்நிலையே விடுதலை நிலை. சோ முக்தி ஹெத்வா யதா ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதக. விடுதலை பெற்ற நிலையில் ஒருவன் தனது உண்மையான கிருஷ்ண உணர்வு நிலையில் இருக்கிறான். சோ விடுதலை அப்படின்னா இந்த பௌதிகத்திலிருந்து விடுபடுவதுதான் உண்மையான நிர்வாண அந்த நிலை. அப்போ முதல்ல நம்ம வந்து பௌதிகத்திலிருந்து விடுபடணும், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீகத்துல முன்னேறிட்டே இருப்போம். விடுபடணும் அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணும்போது தானா விடுபட்டு போயிருது. சோ முதல்ல நீங்க பண்ண வேண்டியது பௌத்தியத்திலிருந்து விடுபட வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. நீங்க பக்தி தொண்டு பண்ணும்போது தானா அது விடுபட்டு போயிருது. சோ அதுதான் பக்தி யோகத்தோட ரொம்ப விசேஷமான நிலை.
நீங்க மற்ற யோகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், இதெல்லாம் வந்து முதல்ல பௌதிகத்துல இருந்து முதல்ல விடுதலை பெறறதுக்காக போராடுவாங்க. அதுக்கப்புறம் பக்தி வந்தாலும் வராமல போனாலும் போகும். ஆனா இங்க எப்படின்னா பக்தியிலே முதல்லயே ஏறிடுவாங்க, அப்புறம் பௌதிகத்துல இருந்து விடுபடுவாங்க. சோ இந்த பௌதிகத்துல இருந்து விடுபடுங்கிறது கட்டாயமாக படுத்தப்பட்டு விடுபடுறது கிடையாது, அது தானா போயிருது. எப்படி நீங்க கங்கையில இறங்கினா உங்களோட அஸ்தங்கள் தானா போயிடும். சோ அஸ்தத்தை போக்குறதுக்காக நீங்க கங்கையில இறங்கல. சோ இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா பௌதிகத்துல இருந்து விடுபடுறதுக்காக போராடுறாங்க. அஷ்டாங்க யோகிகள், ஹட யோகிகள், ஞான யோகிகள், அவங்க எல்லாம் நேத்தி இது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். சோ பௌதிகத்துல இருந்து விடுபட்டா நான் வந்து முக்தி பெற்று விடுவேன். ஆனா முக்தி பெற்று விட்டாலும் அவங்களை மறுபடியும் கீழே விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா பக்தனுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் பௌதிகத்துல இருந்து விடுதலை பெறக்கு போராடல. உண்மையான அன்புல நிலைத்த பின்னர் அவங்ககிட்ட இருந்து தானா அதெல்லாம் வாஷ் அவுட் ஆயிடுது. அப்போ தொண்டு என்னும் பெயரில் செய்யப்படும் சமுதாய தொண்டு, தேசத்தொண்டு, இனத்தொண்டு, நாய்க்கு தொண்டு செய்யறது. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் நாய்க்கு தொண்டு செய்வாங்க. வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு கூடவே அது மோஷன் போனா வலிக்கிறதுக்கு ஒரு மரம், சீமரெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். சோ தன்னுடைய புலன்களுக்கு தொண்டு செய்யறதை விட நாய்க்கு தொண்டு செய்யறத ஒரு மேலான காரியமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்பெல்லாம் கிடைக்காது, அப்புறம் நாய்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்ப்பாங்க. சோ பக்தனுக்கு தெரியும் உங்க அன்பெல்லாம் நிலையில்லாதது. இந்த ஜட உலகில் அன்பு சார்ந்ததாக இருக்கிறது, டிபெண்ட். நீங்க ஏதாவது கொடுத்தா நான் உங்க மேல அன்பு வைப்பேன், என் மேல அன்பு காட்டினா நான் அன்பு வைப்பேன், இல்லைன்னா நான் அன்பு வைக்க மாட்டேன். சும்மாலாம் நான் அன்பு வைக்க மாட்டேன், ஏதாவது ஒரு ரீசன் வேணும். ஆனா பகவான்கிட்ட அதெல்லாம் கிடையாது, பிளைண்டா நீங்க அன்பு வைக்கலாம். ஸோ பகவான் வந்து அதனாலதான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். சோ நான் எனது என்னும் மாயின் கீழ் செயல்படும் பொய்மை தொண்டுகள் அனைத்தும் ஒருவன் இங்க பக்தியில வந்தோன்னு விட்டு விடுகிறான். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம். சோ பக்தி யோகத்தை எடுத்தோடனேயே ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யத் அகைதுகம். வைராக்கியமும் ஞானமும் தானாக வந்து விடுகிறது. ஞானம், பக்தி யோகத்தை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானம், நான் யார், கடவுள் யார், கடவுளுக்கு எனக்கு சம்பந்தம் என்ன அப்படிங்கிற அந்த புத்தி யோகம் பக்தி யோகம் ரெண்டும் ஒண்ணுதான். புத்தி இல்லாம பக்தி பண்ண முடியாது. ஆனா பக்தி பண்ணும்போது புத்தி தானா வருது. எப்படின்னா பகவான் உள்ளிருந்து பரமாத்மாவாக அந்த புத்தி யோகத்தை நம்மளுக்கு ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே அப்படின்னு கொடுத்துட்றாரு. சோ புக்தி யோகமும் பக்தி யோகமும் வேறுபட்டதல்ல. சோ இவ்வாறு அவன் வந்து ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் செய்யத்தகைதுகம், அந்த வைராக்கியம் அவனுக்கு தானா வந்துருது. இவ்வாறு ஒருவன் பகவானது பக்தி தொண்டில் மன ஆசை, மன யூகம், பலன் தரும் செயல்கள் இவையெல்லாம் இன்றி ஈடுபட வேண்டும். சோ பக்தி யோகத்தை எடுத்துட்டாலே இதெல்லாம் தானா வந்துரும், ஞானம், வைராக்கியம். ஸ்லோகம் 38. சோச்சுராச்சேவ ராஜசே ஷ்யாதச்யுத கதாஸ்ரய ஷுண்வத ஸ்ரத்ததானஸ்ய நித்யதா ஷ்யாத் அதீயதஹ. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி, படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. அரசர்களில் சிறந்த ராஜ ரிஷியே, நம்பிக்கை, முழுமுதற் கடவுளின் பெருமைகளை எப்போதும் கேட்டல், கிருஷ்ண உணர்வில் எப்போதும் ஈடுபடல், பகவானின் செயல்களை கேட்டல் போன்ற தன்மைகளை உடையவன் முழுமுதற் கடவுளை நேருக்கு நேர் காணும் தகுதியினை மிக விரைவில் பெறுகிறான். பொருளுரை. பகவான் வாசுதேவரின் உன்னத அன்பு தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுதல் என்பதற்கு பகவானின் பெருமைகளை தொடர்ந்து கேட்டல் என்று பொருள். பக்தி யோகத்தில் கொள்கைகளான சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் போன்றவற்றினாலேயே நிறைவு நிலை எய்த முடியும். பகவானின் பெருமைகளை கேட்பதினாலேயே ஒருவன் எளிதில் மெய்யுணர்வு நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அன்பு தொண்டில் ஈடுபடுதல் அப்படின்னா நம்மளுக்கு நவவித பக்தி தொண்டு,
பிரகலாத் மகாராஜால சொல்லப்பட்ட ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இதனால நிறைவு நிலை எய்த முடியும். சோ அதுல பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு பகவானின் பெருமைகளை கேட்பதினாலேயே ஒருவன் எளிதில் மெய்யுணர்வு நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். இப்ப கேட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்ம அடிக்கடி பார்த்திருக்கிறோம். ஏன்னா கேட்பது அப்படிங்கிற அந்த நம்ம புலன்கள்லயே காது ரொம்ப முக்கியமானது. நம்ம பிறக்கும் போதும் சரி, இறக்கும் போதும் சரி, அது ரொம்ப அலர்ட்டா இருக்கு. நீங்க தூங்கும் போது கூட பாத்தீங்கன்னா காது அலர்ட்டா இருக்கும். ஒரு திருடன் வந்தா அப்படின்னா அந்த கதவை உடைக்கிற சத்தம் நம்ம காதுக்கு தான் முதல்ல கேட்கும், அப்புறம்தான் கண்ணு முழிக்கும். சோ கேட்பதினாலே, அதனாலதான் 9ல முதல்ல முக்கியமானதா சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரவணம். நீங்க எது செஞ்சாலுமே நீங்க கேட்டுட்டே செய்யலாம். நீங்க சமையல் பண்ணும்போது, மற்ற வேலைகள் செய்யும்போது கேட்டுட்டே செய்யலாம். அதனாலதான் ஸ்ரவணம் ரொம்ப எளிதானது, முக்கியமானதுன்னு சொல்லப்படுது. எனக்கு கேட்கறக்கே நேரம் இல்லைன்னு சொல்றவங்க கூட மற்ற வேலைகளை செய்து கொண்டே கேட்டுட்டே இருக்கும்போது நீங்க செய்யும் செயல்கள் பகவானுக்கான செயல்களாக மாறிவிடுகிறது. சோ கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது, முக்கியமானது. இன்னும் ஒரு ஸ்லோகம் படிச்சிடலாம். இந்த 39ல இருந்து 40 வரைக்கும். யத்ரபாகவதா ராஜன் சாதவோ விஷதாசயாக பகவத்குணானுகதன ஸ்ரவண வியக்ரசேதசக தஸ்மின் மகன் முகரிதா மதுபிச்சரித்ர பியூஷசேஷ சரித பரிதஸ்ரவந்தி தாயே பிபந்தி அவித்ருஷோ நிருபகாட கர்ணைஸ் தான்ன ஸ்பிருசந்தி அசன திருத்பய சோகமோகாக. மததி நான் படிக்கிறேன் மததி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. நான் மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. நான் படிங்க மாதாஜி. அன்பார்ந்த மன்னனே, எந்த இடத்தில் தூய பக்தர்கள் ஒழுங்குமுறை விதிகளை கடைபிடித்தும் தூய உணர்வு பெற்றும் முழுமுதற் கடவுளின் பெருமைகளை கேட்டல் மற்றும் ஓதுதல் என்பவற்றில் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபட்டும் வாழ்கின்றனரோ அந்த இடத்தில் ஆற்றின் அலைகளைப் போல் தொடர்ந்து பெருகிவிடும் அவர்களின் இனிய மொழிகளை கேட்கும் வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைத்ததென்றால் அவன் பசி, தாகம் என்னும் வாழ்க்கையின் இன்றியமையா தேவைகளை மறந்து விடுவதோடு அவை அனைத்து வகையான அச்சம், சோகம், மோகம் போன்றவற்றினால் பாதிக்கப்படாதவனாகவும் ஆகினான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சி என்பது சிறந்த பக்தர்கள் ஒன்று கூடி பகவானின் பெருமைகளை தொடர்ந்து கேட்டல் மற்றும் ஓதுதல் போன்றவற்றில் ஈடுபட்டு வாழ்கின்ற இடத்திலேயே இயலக்கூடியது. பிருந்தாவனம் போன்ற புனித இடங்களில் பகவானின் பல பக்தர்கள் அவரது பெருமைகளை பேசுவதிலும் கேட்பதிலும் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றனர். இது போன்ற தூய பக்தர்கள் கூடி வாழும் இடத்தில் அவர்கள் வாய்களிலிருந்து தொடர்ந்து வரும் அமிர்த நதி பிரவாகத்தினை ஒருவன் கேட்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றான் என்றால் கிருஷ்ண உணர்வின் வளர்ச்சி என்பது மிகவும் எளிதாகிறது. பகவானின் பெருமைகளை தொடர்ந்து கேட்பதில் ஒருவன் ஈடுபடும் பொழுது அவன் எண்ணுதற்குரிய உயர்வினை அடைகிறான். உடற்கருத்துடையவனாக ஒருவன் இருப்பதால் அவன் பசி, தாகம், பயம், சோகம், மோகம் போன்ற வேதனைகளை அனுபவிக்கின்றான். அப்படியின்றி பகவானின் பெருமைகளை தொடர்ந்து கேட்பதிலும் ஓதுவதிலும் ஈடுபடும் பொழுது அவன் உடல் பற்றிய சிந்தனையை கடந்தவனாகின்றான். பகவத் குணானுகதன ஸ்ரவண வியக்ர சேதச என்பதற்கு பகவானின் பெருமைகளை கேட்கவும் பேசவும் படும் இடத்தினை காண்பதில் ஆர்வம் கொள்ளுதல் என்று பொருளாகும். இச்லோகத்தில் இவ்வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவையாகும். வாணிகம் நன்கு நடைபெறும் இடத்திற்கு செல்ல எப்போதும் வணிகர்கள் ஆர்வமுடையவனாக இருக்கின்றான். அதுபோல ஒரு பக்தன் விடுதலை பெற்ற தெய்வீக தொண்டனின் மொழிகளை கேட்பதற்கு மிகவும் ஆர்வமுடையவனாக இருக்கின்றான். அவனிடமிருந்து இறைவன் புகழை ஒருவன் கேட்பான் ஆகில் அவன் உடனடியாக கிருஷ்ண உணர்வு கருக்கொள்ளப் பெறுகிறான். இதனை மற்றொரு ஸ்லோகமும் உறுதி செய்கின்றது. சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்விதோ பவந்தி கிருத் கர்ண ரசாயனாக கதாக ஜோசனாத் ஆஸ்வ அபவர்வ வர்தமணி ஸ்ரத்தா ரதிர் பக்தி அனுக்கிரகமிஸ்யதி. தூய பக்தர்களுடன் தொடர்பு கொண்டு
முழுமுதற் கடவுளின் லீலைகளையும் செயல்களையும் பற்றி கலந்துரையாடுவது செவிக்கும் சிந்தைக்கும் இனிமையும் மகிழ்வும் அளிக்கிறது. இது போன்ற அறிவினை ஒருவன் வளர்த்து கொள்வதினால் அவன் படிப்படியாக வீடு பேற்றுக்கான பாதையில் முன்னேறுகிறான். அதன் பின் அவன் விடுதலை பெறுவதோடு அவனது கவர்ச்சியும் உறுதியுடையதாகிறது. பிறகு உண்மையான பக்தியும் பக்தி தொண்டும் தொடங்குகிறது. தூய பக்தரின் தொடர்பினால் பகவானின் பெருமைகளை கேட்பதிலும் ஓதுவதிலும் ஒருவன் பற்றுடையவனாகிறான். இவ்வழியில் ஒருவன் கிருஷ்ண உணர்வினை வளர்த்து கொள்ள முடியும். இவ்வளர்ச்சியில் ஒருவன் முன்னேறியவுடன் அப்போது அவன் பகவானிடம் நம்பிக்கையும் பக்தியும் பெற்று இறைவனிடம் பற்றுடையவனாகின்றான். இவ்வாறு ஒருவன் கிருஷ்ண உணர்வினை எய்துகிறான். கிருஷ்ண உணர்வு வளர்ச்சி சரியான நபரிடமிருந்து அவனை கேட்பதினால் கிருஷ்ண உணர்வு வளர்ச்சி சரியான நபரிடமிருந்து அதனை கேட்பதால் வருவதாகும். கிருஷ்ண உணர்வுடைய மனிதன் உண்பது, உறங்குவது, புணர்வது, தற்காத்து கொள்வது போன்ற உடல் பிரச்சனைகளால் துன்பப்படுவது இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பு ஸ்லோகங்களை எல்லாம் சில பிரபுபாதர் எவ்வளவு அழகா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. சோ நம்மளோட புரிதல் இதுல இருந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு மேல மேல உயர்த்திட்டே வர்றாரு. அப்படின்னா இங்க சில பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார், கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சிங்கிறது சிறந்த பக்தர்களுடன் ஒன்று கூடி பகவானின் பெருமைகளை தொடர்ந்து கேட்டல். நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் தொடர்ந்து கேட்டல். இது வந்து கேட்டல் மட்டும் கிடையாது, தொடர்ந்து அப்படிங்கிற வார்த்தை இம்பார்ட்டன்ஸ் தர்றாரு. ஏன்னா இது இங்க வந்து பெருமைகளை கேட்டல்ங்கிறதோட முடிக்கல அவர். அந்த தொடர்ந்துங்கிற வார்த்தை எதுக்கு சொல்றாருன்னா கண்டினியூட்டி. இது வந்து நான் கொஞ்ச நாள் கேட்டுட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சுது, பாகவதம் முடிஞ்சுது, நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கலாம்ப்பா, வேற ஏதாவது கேட்கலாம், பௌதிகமான ஓசைகளை கேட்கலாம் அப்படின்னா அதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் மாயாக்குள்ள இருக்கிறோம். அதனாலதான் தொடர்ந்துங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. தொடர்ந்து கேட்கல அப்படின்னா சைக்கிள் கேப்ல லாரி ஓட்டிட்டு போயிடும் மாயா. அதனால நீங்க இன்னைக்கு விட்டுட்டு 2 நாள் விட்டுட்டு மறுபடியும் கேட்கலாம். இன்னொன்னு என்னன்னா, தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு இதனுடைய சுவை கிடைச்சது அப்படின்னா, அந்த ரசம், அந்த சுவை கிடைச்சது அப்படின்னா இதுல இருந்து விலகறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரமான மணி அடிச்சிடும் டான்னு. தொடர்ந்து கேட்பவர்கள் எப்படின்னா தங்களுடைய அசுத்தங்களை, மனசில் இருக்கிற அசுத்தங்கள், மனசில் இருக்கிற அந்த உணர்வுகள், தூய்மையற்ற உணர்வுகள் கழிஞ்சிட்டே இருக்கு. இதுக்கு வந்து அழகான உதாரணம், மஞ்சக்காமல இருக்கிறவனுக்கு கரும்பு ஜூஸ் குடிச்சா முதல்ல இனிக்காது. முதல்ல கேட்கறதுக்கு நாம எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கேட்டிருப்போம். ஆனா தொடர்ந்து கேட்க கேட்க அதனுடைய சுவை, யாருக்கெல்லாம் அந்த சுவை கிடைத்ததோ அவங்களால கேட்காம இருக்கவே முடியாது. அதான் சத்தியம். சத்தியம் சத்தியம் பரம் சத்தியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாகவத்துல, ரொம்ப அழகா. சோ அந்த பரம சத்தியத்தை பற்றி கேட்காத காதுகளே கிடையாது. அது வந்து பாம்பின் ஒட்டை மாதிரி. இந்த பாம்பு குடியிருக்கிற புத்து, அந்த புத்து மாதிரி அதுல இருக்கிற ஒட்டைகள் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி காது இருந்தாலும், காதுல ஓட்டை இருந்தாலும் அவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. பகவானுடைய கதைகளை கேட்கவில்லை, பகவானுடைய பெருமைகளை கேட்கவில்லை என்றால் அதுதான் நிலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு காது அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தருக்கு மஞ்சக்காமாலை இருக்கும்போது அந்த கரும்பு சாறு கொடுத்தா கூட அது இனிக்காது. ஆனா பஞ்சகாமாலை குணமாக அந்த கரும்பு சாரோட ருசி அவனுக்கு தெரியும். அது போல நம்மளோட பௌதிக நோயானது முதல்ல நம்மளை தடுத்தாலும் கூட கேட்க கேட்க அது தூய்மைப்படுத்தும் போது அந்த நோய் பௌதிக நோய் குணமாக பகவானை பற்றி கேட்காமல் ஒருவரால் இருக்கவே முடியாது. அதுவும் நாமெல்லாம் பரம்பரா வழியில் வந்த சில பிரபுபாதரோட வழி வந்தவர்கள் நாம் எல்லாருமே. சோ அந்த வழியில தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்கறது அப்படின்னா யாரோ ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்து பாகவதம் கேட்கறது கிடையாது. நிறைய பேர் காசுக்காக பண்ற பாகவதம் எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போய் கேட்டா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா கேட்ட நிமிஷத்தோட நம்மளுக்கு மறைஞ்சு போயிடும். சோ இந்த காதுல வாங்கி வலது காதுல விட்டுருவோம், இடது காதுல வாங்கி வலது காதுல விட்டுருவோம். ஆனா இது காதுகள் வழியாக அந்த அமிர்தம் இதயத்திற்குள் பாய்கின்றது. சோ ஒரு பகவத் குணானு கதா ஸ்வரண வியக்த சேதச, பகவானின் பெருமைகள் கேட்கவும் பேசப்படும் இடத்தினை காண்பதில் ஆர்வம் கொள்ளுதல்.
சோ இப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பிருந்தாவனத்தை அவங்க வந்து இங்கேயே கொண்டு வந்துடுறாங்க. தாங்கள் இருக்கும் இடத்தை ஒரு சுத்த சத்துவம் நிறைந்த இடமாக, அந்த வைப்ரேஷன் அங்க நல்லா இருக்கும். ஒரு இடத்துல பாகவதம் பேசப்படுதுன்னா அந்த வீட்டுக்குள்ள பகவான் குடியிருக்கிறார், தேவர்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க. பாகவதம் பேசப்பட இடத்துல சூட்சுமமா என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா எடை போடவே முடியாது. இது எடை போடுற விஷயம் கிடையாது. இதனால என்ன நன்மைகள் வருது அப்படிங்கிறத. ஏன்னா இது கண்ணால் காணக்கூடியது கிடையாது, சூட்சுமமாக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு பாகவதம் பேசப்படுற இடத்துல அந்த வீதியே பயன்பெறும் அப்படிங்கிறாங்க, அதனோட அதிர்வுகள். பாகவதம் சாதாரண விஷயம் கிடையாது. இதை கேட்கறதுக்கு பிராப்தம் வேணும். இன்னொன்னு, எல்லாராலையும் கேட்கவும் முடியாது, எல்லாராலையும் பேசவும் முடியாது. இதுக்கு பிராப்தம் வேணும். சோ சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்பிதோ அப்படின்னு தூய பக்தர்களுடன் தொடர்பு கொண்டு முழுமுதற் கடவுளின் லீலைகளையும் செய்திகளையும் பற்றி கலந்துரையாடுவது செவிக்கும் சிந்தனைக்கும் இனிமையும் மகிழ்வையும் அளிக்கிறது. நீங்க ஒரு விதவிதமா சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு ஒரு அன்னைக்கு 1 மணி நேரம் கூட அது அந்த சுகம் இருக்காது. நீங்க இப்ப பட்டு மெத்தையில உறங்கி பாருங்க, அந்த சுகம் காணாம போயிடும். பெரிய மாளிகை கட்டி பாருங்க, அதுல டெய்லி தொடச்சு, நிறைய பேர் மாளிகை கட்டுறவங்க எல்லாம் தொடச்சு எடுத்து கூட்டி சுத்தம் பண்றதுக்கே சரியா இருக்கு அவங்களுக்கு. உடம்புலயும் வலி, மனசுலயும் வலி வரும். ஆனா ஒரு எளிமையான குடிசையில உட்காந்து பாகவதம் பேசி பாருங்க, அது கேட்டு பாருங்க, அது இதயத்திற்கு எவ்வளவு சேஞ்ச் ஏற்படுத்துது அப்படின்னு. ஏன்னா நம்ம உடலை பராமரிக்கிறதெல்லாம் டெம்பரரி, அது காணாம போயிடும். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வேற வேற பண்டங்கள்ல நாக்கு கேட்டுட்டே இருக்கும், விதவிதமான உடைகள் உடம்பு கேட்கும், ஆனாலும் அதுக்கு வயசாகுது. ஆனா ஆன்மாக்கு வயசாகிறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான் அது கேக்குது, அதாவது பகவானை பற்றிய விஷயம். அதுதான் ஆத்மாவுக்கான உணவு. ஓகே, அப்போ நாம வந்து ஆத்மாவுக்கு உணவளிக்கணும். சோ அந்த ஆத்மா வந்து அதுல ஆனந்தம் அடைகிறது. அந்த ஆனந்தம் வந்து எட்டர்னல், நிலையானது. சோ அந்த ஆத்மா ஏங்கிட்டு பல ஜென்மங்களாக அது ஏங்கிட்டே இருக்கு, எப்ப எனக்கு உணவு கிடைக்கும், எப்ப எனக்கு உணவு. ஆனா ஆத்மாவை நம்ம கண்டுக்கிறதே இல்லையே. அதை கண்டுகிட்டா நாம நல்லா இருக்கலாம். ஏன்னா அதுதான் நிலையானது. நிலையற்ற அந்த உடம்பை நாம 24 மணி நேரம் கவனிக்கிறோம். சிலர் அப்படின்னா பக்தியில் இல்லாதவங்க 24 மணி நேரம் கவனிக்கிறாங்க. நல்லா உறக்கம் வரணும், நல்லா சாப்பிடணும், அஜீரணமாகுதோ இல்லையோ நாக்குக்கு ருசியா சாப்பிடணும் அப்படின்னு என்னென்னவோ முயற்சி பண்றாங்க இன்பத்திற்காக. ஆனா அந்த ஆத்மாலதான் இருக்கு ஆனந்தம். இன்பமெல்லாம் போகக்கூடியது, உடலுக்குரியது அந்த இன்பம், மனதிற்குரியது மகிழ்ச்சி. ஆனா ஆத்மாக்குரிய ஆனந்தம் அதுதான் நிலையானது அப்படிங்கிறது தெரியாம எவ்வளவோ ட்ரிக்கெல்லாம் பண்ணி பாக்குறாங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு. ஆனா அந்த மகிழ்ச்சி எல்லாம் காணாம போயிருது. ஆனா சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்பிதோ அப்படின்னு தூய பக்தர்களுடன் மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு மச்சித்தா மத்கத பிராணா பகவானுடைய கதைகளை பேசும்போது, பகவானுடைய லீலைகளை பெருமைகளை பேசும்போது அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது வளர்ந்துட்டே வரும், மற்றதெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். நீங்க என்னதான் பௌதிகத்துல நீங்க செஞ்சுட்டே இருந்தாலும் குறைஞ்சிட்டு வரும். செல்வம் அதிகமாயிட்டு வருது, அது எப்படி குறையுது அப்படின்னா, செல்வம் அதிகமாக இருக்கு, நீங்க செய்யற முயற்சிகளை நீங்க கால்குலேட் பண்றது இல்ல, செல்வத்தை மட்டும்தான் கால்குலேட் பண்றீங்க. ஆனா அதுக்காக நீங்க பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். சோ எதை எடுத்தாலும் குறையும், ஆனா ஆத்மாக்கு கொடுக்கிற ஆனந்தம் என்னைக்குமே குறையாது. சோ இதை உணர்ந்து எல்லாருமே பக்தி தொண்டுல ஈடுபடணும், பக்தி தொண்டுல எல்லாரையும் ஈடுபடுத்தணும். அதுதான் பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. ஹரே கிருஷ்ணா. அதோட முடிச்சுக்கலாங்க.